இதுதான் செஞ்ச மீன் குழம்பு பாருங்கள். அந்த டிஷ்ஷில் போட்டோன்னா எப்படி இருக்குண்டு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். சரிதானே? இதோட சேர்த்து இதுக்கு காம்பினேஷனாக ஒரு டிஷ் செய்யுதுன்னா அந்த டிஷ் தான் இந்த கத்தரிக்காய் சம்பல். இந்த சம்பல் ஈஸியாக செய்கிறது. யாருக்கும் அதை எப்படி செய்யணுமெண்டா சொல்லுவோம். நான் இப்போ இன்னொரு வீடியோவாக நான் போடுவேன். சரிதானே? ஓகே, சரி பாருங்கள். இன்றைக்கு இங்கே செஞ்ச சாப்பாடு மீன் குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டா. இதுதான் மீன். வித்தியாசமாண்டா. அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குண்டா. பருப்பு இதெல்லாம் போடுறது நல்லா கிரேவி. இந்த பால் சைஸோட மீனோட நல்லா சேர்ந்துருக்கு. தனியாக மீன் சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்குது. பார்த்து செய்து சாப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எப்படி இருக்குன்னு. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பாப்பன் சோத்தோட சாப்பிட்டு பிடிக்கலாம். சோத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. புளிப்பாகவும் நல்ல இதமாகவும் இருக்குது. மீன் குழம்புனா அந்த என்னென்னு சொல்ல, அந்த ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளி குழம்பு மாதிரி இல்லாமல் நோம்பு இது மாதிரியும் இல்லாமல் நல்ல ஃப்ளேவர்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்து செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு. நீங்களாலும் போடுங்க எப்படி இருக்கும்டா. இது புட்டுக்கெல்லாம் பரோட்டாக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நார்த் இந்தியன் ஆக்கள் தான். இது நான் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ருக்கோம். மீனில் சாப்பிடலாம். இது நான் மீனில் இப்போ செய்தேன்னா ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டனை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னொரு விஷயம் என்ன, உரைப்பு கொஞ்சம் கூட போடுவோம். அப்போ அந்த உரைப்பும் சேர்ந்து அந்த மீனோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு சிக்கன்லேயும் செய்து பார்ப்போம். எங்களோட இந்த ஃபியூஷனாக செய்ய எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது இன்னொரு நாளைக்கு போடுறேன். இதை நீங்கள் மறக்காமல் எல்லோரும் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் மட்டும் சாப்பிடாமல் மற்றவங்களும் ஷேர் பண்ணி அவையிலும் செய்து சாப்பிடுமே. யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற கட்டாயம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே வாங்க. இன்றைக்கு இந்த திலாப்பியா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே அங்கே ஊரில் ஜப்பான் மீன் சொல்லுவோம். அந்த மீனில் நல்ல ஒரு குழம்பு ஒன்று வைப்போம். இந்த குழம்பு ஒரு நார்த் இந்தியன் இன்ஃப்யூஷனாக இருக்குது. நார்த் இந்தியன் அண்ட் ஸ்ரீலங்கன் இன்ஃப்யூஷனாக இருக்குது. இது டன்சக் சொல்லுவாங்களா அவங்களோட டிஷ்ஷில். டன்சக் சிக்கன், டன்சக் லேம்ப்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ அதை ஃபிஷ்ஷில் ஒருக்கா செய்து பார்ப்போம் இப்படி டேஸ்ட்டாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம் அந்த டிஷ். ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிஷ்ஷில். நான் அந்த டன்சக் ஃபிஷ்ஷுக்கு ஒரு கைப்பிடி அளவு மைசூர் பருப்பு இருக்குது தானே, அது போட்டு அவிய வச்சு எடுக்கணுமே. அந்த மைசூர் பருப்போடு சேர்த்து இந்த பாருங்கள், மைசூர் பருப்பும் கஜுவும் போட்டு அவிய வச்சு எடுக்கணும். இப்போ அவிய வைக்கப்புறம் பாருங்கள், அவிய வச்சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன்னு எப்படி இருக்குண்ணா. இந்த மீனுக்கு போட போகிற மசாலாக்களை பாருங்கவா. உப்பு போட சேர்த்து எங்களோட ஸ்ரீலங்கன் ஜெஃப்னா கறி பவுடர் அதை சேர்த்து கொஞ்சம் அஜினமோட்டோ டேஸ்ட்டுக்கு ஒரு கரண்டி ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் அதை சேர்த்து மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கவனம் மிக்ஸ் பண்ணிக்குள்ள இதில் முள் நல்ல ஸ்ட்ராங்கான முள் குத்தி விட்டுரும் கையை. நான் பருப்பும் இது கஞ்சி வாங்கிச்சோன்னா இந்தளவு தேங்காய்ப்பு போடுங்க. ஃப்ரெஷ் தேங்காய்ப்பு போட்டு அதையும் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே சேர்ந்தா எல்லாம் கரைஞ்சிடும். கரைஞ்ச பிறகு அதோட சேர்த்து அடித்தோம்னா சரியா, அடித்து பேஸ்ட் எடுத்தால் சரி காட்டுறது. இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இப்போ அவிச்சு வச்ச பருப்பும் இதுவும் தேங்காய்ப்பும் போடுறோமா. தனியும் விடுவோம், தனியும் விட்டு பேஸ்ட் அடிப்போம். அந்த இதுவும் இருக்கிறபடியா என்னென்னா பாருங்கள், இதுதான் இந்த பருப்பும் தேங்காய்ப்பு மற்றது கஜுவெல்லாம் அடித்து வச்சதா இந்த திக்கில் இந்த பதத்தில் இருக்கணும். இதுவும் தக்காளி பழம், வெங்காயம், உள்ளி, ரம்பை, மிளகாய் மற்றதோட கரைச்சி வச்ச புளி. ஓகே,
கடுகு, பெருஞ்சீரகம், நச்சீரகம், வெந்தயம் கொஞ்சம் உண்டனை போடுங்கம்மா. வெந்தயம், வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச உள்ளி, ரம்பை, மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் கிண்டிட்டு விடுவோம். அது கொஞ்சம் நல்லா அதில் செஞ்சதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுவோம். நல்லா வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க இருக்கா. பாருங்க, இந்த வெங்காயம் வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்துடுது. வச்சு தக்காளி பழத்தை போடுவோம். தேவையான அளவு தூள் போடுவோம். ஒரு 3 கரண்டி தூள் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். நீங்களும் உங்களுக்கு அளவான உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுவோம். உப்பு போடுவோம், மஞ்சள் போடுவோம். மஞ்சள் கரைச்சி வச்ச புளி இருக்கிறதோ புளியை விடுவோம். புளி கொஞ்சம் இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி கொஞ்சம் முந்தினா தான் டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்து செய்கிறாக்கள் இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு புளியை விட்டுக்கொள்வோம். அதையும் போடுவோம். அஜினமோட்டோ கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அவிய விட்டதுக்கு மூடி அவிய விட்டது பாருங்க போட்டுக்கண்டு. இப்படியே நல்லா ஸ்லோ ஃபயரில் திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா மூடி விட்டு அவிய விட ஸ்லோ ஃபயரில் விடுங்க. வா மீன் ஆட் பண்ணுவோம். இந்த டைம்லையா ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு ஆட் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ஒரு மூடி ஒரு 2-3 நிமிஷம் அவிய விடுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மூடியே அவிய விடுங்க 2-3 நிமிஷம். இந்த பதத்தில் குழம்பு கொதிச்சு கொண்டு கேட்க இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் பவுடர் இருக்கும். கணக்கப்படாத முதல்ல தேங்காய் போட்டபடியாக தேங்காய் பால் பவுடர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது கணக்கு இதாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் கரைஞ்சிரும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி வடிவாக நோம்பலாக இதாக்கிட்டு நிமிஷம் மூடி அவிய விடுங்க. தண்ணி துறந்து போட்டு நாங்கள் தானே பாருங்க எப்படி இருக்குது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோசை பார்த்தீங்களா எப்படி இருக்குது. குழம்பு நல்லா திக்காக இந்த மீன் வந்து அவிஞ்சிருக்கணும். ஆனால் உடையக்கூடாது. மீன் துண்டு துண்டாக இருக்கணும். நல்ல மீனோடு சேர்ந்து இந்த குழம்பு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வத்த விடலாம். ஆனால் சோத்துக்கு புட்டுக்கெல்லாம் கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை காட்டுறோம் பாருங்கள். இந்த மீனில் இந்த குழம்பு பாருங்கள் இப்போ நல்ல கிரேவியாக சேர்ந்து இருக்குது. நாங்கள் இதுதான் இன்றைய சாப்பாடு. இது வந்து கோபி 65 இது வந்து கத்தரிக்காய் சம்பல், மீன் பொரியல், திலாப்பியா மீன் பொரியல், இது பீட்ரூட் வெள்ளைக்கறி. இதுதான் இன்றைக்கு அந்த செஞ்ச டன்செக் திலாப்பியா மீன் குழம்பு. பாருங்கள் அவ்வளோ திக்க நல்ல இதாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சோத்தோட சாப்பிடுவோம். பாசுமதி ரைஸோட இப்படி இருக்குன்னு பார்ப்போம்.